தங்கப்பல்லக்கில் மதுரைக்கு வந்த கள்ளழகர் விடிய விடிய எதிர் சேவை. நாளை வைகையில் இறங்குகிறார். அதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய சிறப்பு, சித்ரா பௌர்ணமி நாளில் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மாலை தங்கப்பல்லக்கில் புறப்படுவார். அதிகாலையில் மதுரைக்கு வந்த அழகரை 3 மாவடி அருகே சர்க்கரை கிண்ணத்தில் தீபமேற்றி வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் எதிர் சேவை செய்வார்களாம். கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவார்கள். ஒரு பக்கம் இடி சத்தம், மற்றொரு பக்கம் விண்ணை பிளக்கும் அதிர்வேட்டுகள் சத்தம். அப்படிங்கிற மாதிரி 2 சத்தங்களும் மதுரை மக்களுக்கு கள்ளழகரின் வருகையை உணர்த்துமாம். அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. மேளதாளம் முழங்க, அதிர்வேட்டுகள் விண்ணை பிளக்க, கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் கோஷமிட கள்ளழகர் புறப்பாடு நடக்கும். கண்டாங்கி புடவை கட்டி தங்கப்பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட்ட கள்ளழகர் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்புசாமியிடம் உத்தரவு பெறுவாராம். இந்த நிகழ்வு காலம் காலமாக நடைபெற்று கொண்டு தான் வருகிறது. சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போது, மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்புசாமி முன்பு படித்து காட்டப்படுமாம். கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்புசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் ஒரு நம்பிக்கை. தன் தங்கை ஸ்ரீ மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கப் போகும் செய்தியை கேள்விப்பட்டு கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க 24 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தன் இருப்பிடத்தை விட்டு சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருப்பார். அதுவும் எப்படி அலங்கரித்து கொண்டு வருகிறார் தெரியுமா? கள்ளழகர் கொண்டையில் குத்தீட்டி, கையில் வலைத்தடி, இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுவார் கள்ளழகர். அழகர் மலையிலிருந்து தங்கப்பல்லக்கில் புறப்படும் போது அதிர்வேட்டு விண்ணை பிளக்கும். மலையிலிருந்து வரும் அழகரை வரவேற்க மதுரை நகர பக்தர்கள் உறங்காமல் காத்து கொண்டு இருப்பார்களாம். வழிநெடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் தங்கி இளைப்பாரி ஆசி வழங்குவார். தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் திருக்கோலத்துடன் வரும் அழகரை பார்ப்பதற்கும் அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்கும் மதுரை மக்கள் திரண்டு வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்குமாம். 3 மாவடியில் சர்க்கரை கிண்ணத்தில் தீபமேற்றி அழகரை வரவேற்பார்கள். எதிர் சேவையும் போது பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள், கூத்துகள், கொட்டு மேளங்கள் என களை கட்டும். கள்ளழகரின் மேல் அன்பு கொண்ட பக்தர்கள் தாங்களும் கள்ளழகர் போல வேடமிட்டும் கருப்பண்ணசாமியாக வேடமிட்டும் அழகரை வரவேற்றி ஆடி பாடுவார்கள். மதுரை மக்களின் வரவேற்பை மனம் குளிர ஏற்றுக்கொண்டு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் இரவு வரை தங்கி ஆசி வழங்குவாராம். சித்திரை தேரோட்டம் காண வரும் பக்தர்கள் அப்படியே தல்லாக்குளம் வந்து அழகரை பார்த்துவிட்டு செல்வார்களாம். நள்ளிரவில் அழகருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். இந்த திருமஞ்சனத்திற்கு நூபுரகங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படும். அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் நடைபெறும். அழகரின் அலங்கார பொருட்கள் அடங்கிய பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்குமாம். கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதோ ஒரு புடவையை எடுப்பாராம். தலைமை பட்டரின் கையில் எந்த வண்ணப்புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும். வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்குமாம். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் அதிகம் நடக்கும் என்பது ஐதீகம். இதெல்லாம் காலம் காலமாக வழிபட்டு வரும் விஷயம். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக பக்தர்கள் விரதமிருந்து தோல் பையில் தண்ணீர் சுமந்து வந்து சிறிய குழாய் மூலம் சுவாமியின் மீது பீச்சி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கமாம். பக்தர்களின் விரத வலிமைக்கேற்ப அவரவர் தோல் பையிலிருந்து தண்ணீர் வெளியேறி சுவாமி மீது பட்டு அபிஷேகமாகும் என்பது ஐதீகம். சித்திரை திருவிழாவில் தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகள் மூலம் பீச்சாமல் வழக்கமான தோல் பையில் சிறிய குழாய் மூலம் எவ்வித வேதிப்பொருளும் கலக்காத சுத்தமான தண்ணீரை மட்டுமே பீச்ச வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் காலையில் சித்ரா பௌர்ணமி அன்று வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவதை காண லட்சக்கணக்கான மக்கள் வைகை கரையிலும் ஆற்றினுள்ளும் திரண்டிருப்பார்கள். தண்ணீர் பீச்சடித்து குளிர்விப்பார்கள். பிரம்மாண்ட விசிறிகள் வீசி உற்சாகம் அடைவார்கள் மதுரை மக்கள். வண்டியூர் சென்று மண்டூக
முனிவருக்கு சாப விமோசனம் அளித்துவிட்டு மீண்டும் வந்த வழியே அழகர் கோவிலுக்கு பூப்பல்லக்கில் திரும்புவாராம் கள்ளழகர். இதுதான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் இன்றைக்கி தெரிஞ்சிடணும். சில பேருக்கு இது இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அதை பற்றி இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பழைய காலத்து புத்தகத்தில் இருந்ததை நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் மதுரை பக்கமாக இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்கோ. நாராயணா நாராயணா.